இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And very good morning. You're most welcome to the Covenant of the Day. And today is 16th June 2025 Monday. ஒரு புதிய வாரம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். நேற்று ஃபாதர்ஸ் டே சந்தோஷமாக கொண்டாடினீங்களா? டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபாதர் அண்ட் யுவர் மதர். God is so good. சரி, இன்றைக்கான வசனத்தை பார்ப்போம். தொடர்ந்து மார்க்கு சுவிசேஷத்தை எழுதுகிறார். இப்போ இயேசுவை சொல்லிட்டு இயேசுவுக்கு முன் காரியங்களை அறிமுகப்படுத்துகிறார். அடுத்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதிகள் நிறைவேறுகிறதை இங்கே அவர் சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். பார்ப்போமா? மார்க் சாப்டர் 1 verse 4. மார்க்கு 1 அதிகாரம் 4வது வசனம். John came baptizing in the wilderness and preaching the baptism of repentance for the remission of sins. யோவான் வனாந்தரத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். யோவான் ஸ்நானங்களை குறித்து இங்கு பேசுகிறார். அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்க தரிசனத்தை முன்வைத்து அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அதுதான் யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறாரு. அந்த வசனத்தை கோட் பண்ணி அதில் சொல்லப்பட்டிருக்கிற மனிதன் யோவான் ஸ்நானகன். ஏன்னா அவர் சொன்னது அப்படியே அந்த இடத்துல அவருக்கு அந்த வசனம் மேட்ச் ஆகிறதுனால அவர் தான். யோவான் ஸ்நானகன் என்ன செய்து கொண்டிருந்தார்? He was preaching about repentance and baptizing. மனம் திரும்புதலை பற்றி பேசி மேசையாவை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்ததாகவும் அப்படி ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததாகவும் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். He was baptizing. மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானம். அப்போ அருமையானவர்களே, இயேசு வாழ்ந்த காலத்தில் 2 விதமான ஞானஸ்நானம் இருந்தது. ஒன்று, நீ யூதனாக மாற வேண்டுமானால் அதுக்கு ஒரு ஞானஸ்நானம் ஒழுங்குமுறை இருந்தது. இரண்டாவது, இப்போ யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்குறாரு, மனம் திரும்புதலுக்கான ஒரு ஞானஸ்நானம். இந்த மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானம் எதற்கு யோவான் கொடுக்குறாருன்னா, மேசையா வரப்போறாரு, அதுக்கு ஆயத்தமா நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். டு அக்செப்ட் டு ரிசீவ் த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் யூ நீட் டு ரிபென்ட் அண்ட் ஹி வாஸ் கிவிங் பேப்டைஸ். ஒரு அடையாளமாக கொடுத்தார். அருமையானவர்களே, இவர் சொன்னதை நிறைவேற்றுகிறார் இயேசுநாதர் என்பதை நாம் பார்க்க முடியும். அப்ப இயேசுவின் மேல் வந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறி வருகிறது. யோவான் ஸ்நானகன் மூலம் நிறைவேறி வருகிறது. ஆகவே அவர் தேவனுடைய குமாரன், அவர்தான் இரட்சகர், அவர்தான் மேசை என்று மீண்டும் மீண்டும் மார்க்கு சுவிசேஷத்திலே அவர் வலியுறுத்துகிறார். Now he is confirming that Jesus is the Son of God and he is the Messiah. He is where the Old Testament was prophesying about Messiah. பழைய ஏற்பாட்டிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த மேசையா இவர்தான் யோவான் ஸ்நானகன் மூலம் நிறைவேறுகிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ யாரோ ஒரு கற்பனையான ஒரு மனிதனையோ அல்லது கடவுளையோ வணங்கவில்லை. ஆண்டவரால் உரைக்கப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு நிறைவேறி முழுமையான ஒரு இரட்சகர், உண்மையானவர், அவர் உயிரோடு இருக்கிறவர், அவரைத்தான் வணங்குகிறாய். அவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் அறிகிற அறிவிலே வளருங்கள், தியானி செய்யுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். Grow in spirit, learn and meditate the word of God. You can see the mighty hand of God is in you. Let's pray. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலவேளையிலே உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். அறிகிற அறிவிலே வளரவும் உதவி செய்யுங்க. உங்கள் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு உன் பாதத்தில் விழுந்து வேண்டுகிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆண்டவர் உண்மையுள்ளவர். மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளுங்க.
Take care and God bless.